இதுவரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம புதுசாக ஒரு லொக்கேஷனை விசிட் பண்ண போகிறோம் அப்படின்னாலும், அப்படி இல்லைனா நமக்கு ஒரு ரூட் தெரியல அப்படின்னாலும் நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய கூகுள் மேப்பை யூஸ் பண்ணி தான் நம்ம சரியான ரூட்டை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிப்போம். என்னதான் ஆட்டோ டிரைவர்ஸ்க்கு தெரியாத ரூட்டா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டாலும், சென்னை மாதிரியான இடங்களில் இந்த கூகுள் மேப்பை யூஸ் பண்ணி தான் ஒவ்வொரு ஆட்டோவையும் பார்த்தீங்கன்னா டிரைவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய லைஃப்பில் ரொம்பவே அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய இந்த கூகுள் மேப்பில் இருக்கக்கூடிய சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ட்ரிக், நம்மளுடைய மொபைலில் இருக்கக்கூடிய கூகுள் மேப்பை யூஸ் பண்ணி நமக்கு தேவையான லொக்கேஷனை நம்ம பார்க்கும்பொழுது அந்த மேப் வியூ நமக்கு ஒரே அவுட்லைன்ஸாக தான் இருக்கும். இதை நம்ம சேட்டலைட் வியூக்கு மாற்றணும் அப்படின்னா அந்த லொக்கேஷன்லாம் நமக்கு ஒரு 3Dயாக தெரியும். இது இல்லாமல் கூகுள் மேப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லொக்கேஷனையும் நம்ம 3D வியூவில் நம்மளால் பார்க்க முடியும். அதுக்கு உங்களுடைய மொபைல் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு அதில் கூகுள் ஸ்ட்ரீட் வியூ அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோன்னே இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணோன்னு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் நமக்கு ஜஸ்ட் ஒரு கூகுள் மேப் மாதிரி தான் இருக்கும். இந்த டாப் கார்னரில் இருக்கக்கூடிய இந்த ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக நீங்கள் இருக்கக்கூடிய லொக்கேஷனுக்கு உங்களை கொண்டு வந்துடும். இந்த இடத்துல நம்ம எந்த லொக்கேஷனில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மேப்பில் வந்துடும். கீழே இருக்கக்கூடிய ரிசல்ட்ஸை நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடங்களுமே நமக்கு 360 வியூவில் நமக்கு இந்த இடத்துல இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்மளால் டேரெக்டாக அந்த இடத்தோட 360 வியூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்க முடியும். அது இல்லாமல் நீங்கள் ஒரு பர்டிகுலர் இடத்தை 3Dயில் பார்க்கணும் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய சர்ச் ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களால் அந்த பிளேஸை சர்ச் பண்ணி விசிட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ விஆர் மால் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணோன்னே கீழே இருக்கக்கூடிய அந்த ரிசல்ட்ஸில் நமக்கு அந்த லொக்கேஷனோட 360 வியூஸ் எல்லாமே நமக்கு வந்திருக்கு. இதில் ஒன்று நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோன்னே நமக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் நம்மளுடைய ஸ்க்ரீனை ஸ்வைப் பண்ணி நம்மளால் அந்த லொக்கேஷனோட 360 வியூவை பார்த்துக்க முடியும். இப்போ நான் ஸ்வைப் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம எந்த ஆங்கிளுக்கு நம்மளுடைய ஸ்க்ரீனை திருப்புறோமோ அந்த ஆங்கிளுக்கு நமக்கு அந்த இடத்துல என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் அந்த பிளேஸோட 360 வியூவை நம்மளால் பார்த்துக்க முடியும். இந்த இடத்துல நமக்கு ஒரு ஏரோஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஏரோவை நம்ம கிளிக் பண்ணி நம்ம உள்ளே போய் நம்மளால் அந்த இடத்துல என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் கொஞ்சம் மூவ் பண்ணி பார்த்துக்க முடியும். இந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ண அந்த லொக்கேஷனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிளேஸுமே நமக்கு 360 வியூவில் இந்த கூகுள் ஸ்ட்ரீட் வியூவில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ஒவ்வொரு இடத்தையும் உங்களால் 3Dயில் 360 வியூவில் உங்களால் பார்த்துக்க முடியும். இப்போ நான் சர்ச் பண்ண அந்த மாலுடைய வெளியில் இருக்கக்கூடிய லொக்கேஷன் மட்டும் இல்லாமல் உள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டோரோட வியூவையும் நம்மளால் 360 வியூவில் பார்த்துக்க முடியும். இப்போ இந்த மாலில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏரோஸை கிளிக் பண்ணி நம்மளால் இந்த இடத்துலேருந்து மூவ் பண்ணிக்க முடியும். இப்போ மூவ் பண்ணி நம்ம உள்ளே என்னென்ன பிளேசஸ் இருக்குது அந்த பிளேஸோட வியூவை ஃபுல்லாக நம்மளால் பார்த்துக்க முடியும். இப்போ இந்த ஸ்டோரோட வியூ இந்த இடத்துல நமக்கு வந்துருச்சு. இந்த ஏரோஸை கிளிக் பண்ணி நம்மளால் அந்தந்த இடத்துக்கு நம்மளால் மூவ் பண்ணி பார்த்துக்க முடியும். இந்த மாதிரி இது வரைக்கும் நம்ம போகாத ஒவ்வொரு இடங்களையும் நம்மளால் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி ஃபுல்லாக அந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளால் பார்த்துக்க முடியும். செகண்ட் ட்ரிக், நம்மளுடைய மொபைலில் இருக்கக்கூடிய கூகுள் மேப்பை யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடிய கரண்ட் லொக்கேஷனை நம்மளால் லைவாக ட்ராக் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா நீங்கள் யாரையாவது விசிட் பண்ண போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுடைய அட்ரஸ் உங்களுக்கு தெளிவாக தெரியலன்னும் போது அவங்களுடைய லைவ் லொக்கேஷனை உங்களுக்கு ஷேர் பண்ண சொல்கிறது மூலமாக உங்களால் அவங்கள ஈஸியாக ட்ராக் பண்ணி அவங்களுடைய இடத்த அவங்களால கண்டுபிடிச்சிக்க முடியும். அதுக்கு உங்களுடைய கூகுள் மேப்பில் டாப் கார்னரில் இருக்கக்கூடிய அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே கீழே நமக்கு லொக்கேஷன் ஷேரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது ஜஸ்ட்டு டேப் பண்ணோன்னே நமக்கு ஷேர் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதை கிளிக் பண்ணோன்னே நமக்கு இந்த இடத்துல எவ்வளோ நேரம் நம்மளுடைய லொக்கேஷன் அவங்களுக்கு விசிபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் லிமிட் கேட்டிருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான ஹவர்ஸை இந்த இடத்துல நம்மளால் செட் பண்ணிக்க முடியும். நமக்கு தேவையான டைம் லிமிட்டை செட் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாவில் அந்த லிங்க்கை உங்களால் ஷேர் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் அவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய அந்த கரண்ட் லொக்கேஷனுக்கும் அவங்களுக்கும் எந்த அளவு டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நமக்கு வந்துடும். அது இல்லாமல் அவங்களுக்கு ட்ரெயின் ரூட், பைக் ரூட் இந்த மாதிரியான ரூட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் ட்ராவல் பண்ண எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸுமே இந்த இடத்துல நமக்கு வந்துடும். இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நமக்கு அட்ரஸ் தெரியாத ஒரு லொக்கேஷனை நம்மளால் ஈஸியாக ரீச் பண்ணிக்க முடியும். தேர்ட் ட்ரிக், நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் நம்ம ஒவ்வொரு தேவைக்காக நம்ம டெய்லியும் ஒவ்வொரு லொக்கேஷனுக்கு நம்ம ட்ராவல் பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம டெய்லி விசிட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லொக்கேஷனுமே நம்மளுடைய கூகுள் மேப்பில் சேவ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு உங்களுடைய கூகுள் மேப் டாப் கார்னரில் இருக்கக்கூடிய இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.
கிளிக் பண்ணோன்னே கீழே நமக்கு யுவர் டைம்லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது ஜஸ்ட்டு டேப் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு மேலே டுடே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த டுடே அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா நமக்கு ஒரு கேலண்டர் ஓப்பன் ஆகும். இந்த கேலண்டரில் இருக்கக்கூடிய டேட்டை நம்ம கிளிக் பண்ணி அந்த டேட்டில் நம்ம எங்கே ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்க முடியும். கூகுள் மேப்பில் இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி உங்களுடைய மொபைலில் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ரீசெண்டாக என்னென்ன இடத்துக்கு ட்ராவல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் ஃபுல்லாக தெரிஞ்சுக்க முடியும். ஃபோர்த் ட்ரிக், நம்மளுடைய பைக் இல்லைனா காரில் நம்ம ஒரு அன்னோன் லொக்கேஷனுக்கு ட்ராவல் பண்ணும்பொழுது நம்ம கார் பார்க்கிங் லொக்கேஷனை நம்மளுடைய கூகுள் மேப்பில் சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். இந்த மாதிரி நம்மளுடைய கூகுள் மேப்பில் பார்க்கிங் லொக்கேஷனை ஆட் பண்ணி வச்சுக்கிறது மூலமாக நம்ம புதுசாக போகக்கூடிய அந்த லொக்கேஷனில் நம்மளுடைய வெஹிக்கிளை எங்கே பார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கூகுள் மேப்பை யூஸ் பண்ணி ஈஸியாக ரீச் பண்ணிக்க முடியும். உங்களுடைய பார்க்கிங் லொக்கேஷனை ஆட் பண்ணுறதுக்கு உங்களுடைய வெஹிக்கிளை பார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய கரண்ட் லொக்கேஷனுக்கு நேராக ஒரு ப்ளூ டாட் வந்துடும். அந்த ப்ளூ டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா தேர்டாக இருக்கக்கூடிய சேவ் யுவர் பார்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது ஜஸ்ட்டு டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய கூகுள் மேப்பில் உங்களுக்கான பார்க்கிங் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிடும். இப்போ நான் கிளிக் பண்ணோன்னா பார்க்கிங் லொக்கேஷன் சேவ்டு அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் ஆகும்பொழுது உங்களுடைய பார்க்கிங் லொக்கேஷன் உங்களுக்கு தெரியலன்ற பட்சத்தில் கூகுள் மேப்பை ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல இருக்கக்கூடிய டைரக்ஷன்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக நீங்கள் இருக்கக்கூடிய அந்த லொக்கேஷனுக்கும் உங்களுடைய பார்க்கிங் லொக்கேஷனுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது ப்ளஸ் நம்ம எந்த ரூட் வழியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இந்த இடத்துல நமக்கு வந்துடும். இதை யூஸ் பண்ணி நமக்கான பார்க்கிங் லொக்கேஷனை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்க முடியும். ஃபிஃப்த் ட்ரிக், நம்மளுடைய கூகுள் மேப்பில் நமக்கு சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லொக்கேஷனுமே நமக்கு கூகுள் மேப்பில் வந்துடும். சில டைம் நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரொம்பவே ஃபேமஸான பிளேசஸ் மிஸ் ஆகி இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி மிஸ் ஆகும்பொழுது நம்மளாலேயே நம்மளுடைய கூகுள் மேப்பில் அந்த பிளேசஸை ஆட் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு ஹோட்டல் அப்படி இல்லைனா ஒரு ஷாப்பிங் மால் இந்த மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த லொக்கேஷனை நம்மளால் கூகுள் மேப்பில் ஆட் பண்ணிக்க முடியும். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஃபோர்த்தாக இருக்கக்கூடிய கான்ட்ரிபியூட் அப்படின்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் செகண்டாக நமக்கு ஆட் பிளேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது ஜஸ்ட்டு டேப் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னு நமக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இந்த இடத்துல ஆட் நேம் அப்படின்னு சொல்லியிருக்கும். அதில் உங்களுடைய பிஸ்னஸ் நேமை டைப் பண்ணிக்கோங்க. செகண்டாக கேட்டகரி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க. அதில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அந்த பிஸ்னஸோட கேட்டகரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது சூப்பர் மார்க்கெட், ஹோட்டல் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் இருக்கும். அதில் உங்களுக்கு எந்த ஆப்ஷனோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே ஆட் அட்ரஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். இந்த ஐக்கனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் கரண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த லொக்கேஷனை இந்த மேப்பு பார்த்தீங்கன்னா எடுத்துக்கும். அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கான லொக்கேஷன் இந்த இடத்துல வந்துடும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய சென்ட் அப்படின்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் உங்களுடைய கூகுள் மேப்பில் ஆட் ஆகிடும். இது மூலமாக உங்களுடைய கஸ்டமர்ஸ் உங்களுடைய பிஸ்னஸை ரீச் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஒரு ட்ரிக், ரூட் தெரியாத ஒரு இடத்துக்கு நம்ம ட்ராவல் பண்ணும்போது நம்மளுடைய மொபைலில் இருக்கக்கூடிய கூகுள் மேப்பை நம்பி தான் நம்ம ட்ராவல் பண்ணுவோம். அந்த மாதிரி டைமில் நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த லொக்கேஷனில் இன்டர்நெட் கனெக்ஷன் ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது. அப்படி இல்லைனா நம்மளுடைய இன்டர்நெட் பேக் முடிஞ்சிச்சு அப்படின்ற பட்சத்தில் நம்மளால் கூகுள் மேப்பை ஆக்சஸ் பண்ணி கரெக்டான ரூட்டை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி டைமில் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம் அப்படின்னா நமக்கான லொக்கேஷனை நம்ம ஆஃப்லைனில் டவுன்லோட் பண்ணுறது மூலமாக நமக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லைனா கூட அந்த ரூட்டை கூகுள் மேப் வழியாக ஈஸியாக ஆக்சஸ் பண்ணி நம்மளால் பார்த்துக்க முடியும். அதுக்கு உங்களுடைய கூகுள் மேப் டாப் கார்னரில் உங்களுடைய லோகோ இருக்கும். அந்த லோகோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே கீழே நமக்கு ஆஃப்லைன் மேப்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். அது ஜஸ்ட்டு டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு செலக்ட் யுவர் ஓன் மேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எந்த லொக்கேஷனை விசிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லொக்கேஷனை இந்த பாக்ஸுக்குள்ளே கொண்டு வந்துடுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் திருப்பதிக்கு ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால் திருப்பதி அப்படின்ற அந்த இடத்த நான் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய டவுன்லோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். இந்த மாதிரி அந்த பர்டிகுலர் லொக்கேஷனை நம்ம ஆஃப்லைனில் டவுன்லோட் பண்ணுறது மூலமாக நமக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாத போது கூட மேப் ஆக்சஸ் பண்ணி நம்மளால் அந்த ரூட்டை ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோவில் பார்த்தா 5 கூகுள் மேப் ட்ரிக்ஸில் உங்களுக்கு எந்த ட்ரிக்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ கிரேட் டே.